அடுத்து குடி செயல் வகை. 103வது அதிகாரம். தான் பிறந்த குடியை உயர்த்தும் வகைதான் குடி செயல் வகை. தான் பிறந்த குடியை உயர்த்தும் வகைதான் குடி செயல் வகை. குடி செயல் வகை செவ்விதின் அமைந்தாலேயே ஊரும் நாடும் சிறக்கும் வரப்புயர என்று சொன்ன ஔவையாருடைய அந்த பாடல் கருத்தை நினைவில் கொள்க. வாழ்த்திய வாழ்த்தின் விரிவாக்கம் இத்தொடர்ச்சி. 47வது அதிகாரம் தெரிந்து செயல்வகை. தெரிந்து செயல்வகை அமைந்துள்ள அரசியல் அறவோராகிய திருவள்ளுவர் அங்கே ஒரு அரசன் எப்படியெல்லாம் செய்தால் நாடு நலம் பெறும், மக்கள் நலம் பெறுவர் என்று குறிப்பிட்டாரோ, இந்த அதிகாரத்திலே 103 குடியியல் குடி செயல் வகை என்றும் அதிகாரத்தினை வகுத்திருக்கிறார். அரசன் தான் செய்யும் செயல்களை 47 சொன்னார்ல, தெரிந்து செயல் வகையில ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்கணும். அதுக்காக தான் அதை குறிப்பிடுகிறேன். அரசன் தான் செய்யும் செயல்களை ஆராய்ந்து செய்தற்குரிய தரத்தனை கூறியவர் திருவள்ளுவர். இங்கே குடிமக்கள் செய்தற்குரிய செயல்களையும் தவிர்த்தற்குரிய செயல்களையும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, செய்தக்க அல்ல செய்யக்கிடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதை இந்த அதிகாரத்திலே அந்த குறள் கருத்தை முழுவதும் சொல்லுகிறார். இதை கவனமாக, ஏனென்றால் அவரவர் குடியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று நுணுக்கமாக இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லி வருகிறார். அப்படி அந்த தன்னுடைய குடியை உயரச் செய்வேன் என்று ஒருவன் வஞ்சிடம் கூறுவானே, ஆனால் அந்த அந்த குடும்பம் உயர்வதன் மூலமாக அந்த ஊர் உயரும், அந்த நாடு உயரும் என்பதை சுற்றுவதற்காகத்தான் இந்த பீடிகை. குடி என்ற சொல் குடிமகன். குடிமகன் என்றோன வேற பொருள் கொண்டு விடக்கூடாது. சிட்டிசன், மரபு, கம்யூனிட்டி ஆர் சொசைட்டி என்ற பொருளிலும் குடும்பம் என்பது ஃபேமிலி. நான் சொல்கிற ஆங்கில சொற்கள் உச்சரிப்பு பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக உச்சரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குடி என்றவுடன் எல்லோருக்குமே அந்த அந்த குடிப்பதுதான் நினைவிற்கு வருகிறது என்பதனாலே இதை நான் ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டேன். அந்த என்ன சொல் என்பதை எடுத்து போட்டிருக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் என்று ஒன்று இருந்தது. நான் உயர்நிலை பள்ளியில் படித்த காலத்தில் 62 68 உயர்நிலைப்பள்ளி 11 வகுப்புகள் உள்ள SSLC இருந்த காலம். குடிமை பயிற்சி என்று ஒன்று இருக்கும். சிடி என்று ஆங்கிலத்திலே எங்களுக்கு அந்த டைம் டேபிள் கொடுத்திருப்பாரு கால அட்டவணையில. எனக்கு சிடி என்றால் ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சிடிவி வகுப்புல சிடிக்கு உள்ளதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது குடிமை பயிற்சியினுடைய, அதற்கு குடிமை பயிற்சி என்று தமிழிலே சொன்னதில்லை. அந்த குடிமை பயிற்சிக்கான செயல்பாடுகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆசிரியர்கள் மீது குறையில்லை. ஆனால் அந்த தலைப்புக்கு என்ன பொருள் என்று சொன்னாங்க, சிடி பீரியட்னு சொல்லுவோம். சிடி இப்ப என்னடா பீரியடு, சிடி பீரியடு போய் கூட்டி வாமா. ஆசிரியர்கள் அறையில் உட்கார்ந்திருப்பார், அவரை அழைத்து கொண்டு போ. குடிமை பயிற்சி போயிட்டது. இப்ப அது பாடத்திட்டத்திலே இல்லை. எம்ஐ இல்லை, நீதி போதனை வகுப்பும் இல்லை. கொடுத்தாலும் நடத்த மாட்டார்கள், கட்சி கட்டுவார்கள். அதற்கு எல்லோரும் உடந்தையாக இருக்கிறார்கள். எங்களிடமே நீதி இல்லை, எங்களிடமே குடிமை பண்பு இல்லை, நாங்கள் எப்படி நடத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். குடி என்ற சொல் சங்கப்பாடல்கள் பரவலாக வருகிறது. அந்த குடி என்று இந்த குடிமக்கள் சிட்டிசன் என்கிற பொருள். குடிமக்கள் வாழும் பகுதி இன்றும் சிறுகுடி, பெருங்குடி, எட்டுக்குடி. பெருங்குடிங்கிறது சென்னையில் இருக்கு, இன்னும் பல இடங்கள்ல இருக்கலாம். லால்குடி, மன்னார்குடி, திட்டக்குடி, திருவாவினன்குடி, இன்னும் 1000 குடி இருக்கு. குடி என்கிற பெயரிலே ஊர்கள் இருக்கின்றன. ஒருவன் தான் பிறந்த குடும்பம், ஊர், சமுதாயம் ஆகியவற்றுக்கு ஆற்ற வேண்டிய செயல்களின் வகைமையினை எடுத்து உரைப்பது என கொள்ளுதல் சாலும். இவ்வதிகாரத்தில் ஒருவன் குடி உயர்வதற்கான கரணியம், தெய்வம் துணையாதல், குடி செய்வோர் இதும் சிறப்பு, செய்யும் திறம் முதலியன கூறப்படுகிறது. இந்த 10 குறள்களையும் என்ன சொல்ல போகிறேன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஒருவன்
தன்னுடைய குடி உயர்வதற்கான கரணியம், தெய்வம் துணையாதல். இவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதால் தெய்வம் எப்படி துணை செய்ய போகிறது? குடி செய்வோர் ஏதும் சிறப்பு, அதனால் அவன் பெறப்போகிற சிறப்பு, செய்யும் திறம். இந்த 4 கருத்துகளையும் இந்த 10 குறள்களிலே சொல்லப் போகிறேன் என்று திருவள்ளுவர் முகமன் கூறுகிறார். குறள் 1, கருமம் செய்ய ஒருவன் கைகுவேன் என்னும் பெருமையில் பீடுடையதையில். கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். ஒருவன் தன் குடியை மேம்படுத்தும் பொருட்டு மேற்கொண்ட செயல்கள் நிறுவும் வரை அவற்றை கைவிட மாட்டேன் என்று கூறும் தாளாண்மை பெருமை போல அவனுக்கு பெருமை தருவது பெரிதொன்றும் இல்லை. கர்மம் என்றால் செயல், கடமை என்று பொருள். கர்மம் செய்ய கர்மம் வரும் வேறு குறள்கள் 266, 467, 578, 818. கைதுவேன் என்றால் கையை உதறுதல். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. பெர்னாட் ஷா 90 வயது வரைக்கும் வாழ்ந்தார். இங்கிலாந்துக்கார், நாடக ஆசிரியர். 90 வயது வரைக்கும் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் வேலையை அவரே செய்து கொள்வார். அப்படி ஒரு இயல்பாக இருந்தார். அதாவது தன் குடும்பத்தை தானே தூக்கி நிறுத்துதல், அடுத்தவன் உதவியை எதிர்பார்த்து காத்திருத்தல் இல்லை. இன்னொருவர் உதவியோடு தான் செய்ய முடியும் என்றால் உதவியோடு செய்யலாம், ஆனால் வரவில்லை என்றால் தானே செய்ய வேண்டும். அதான் தனக்கு தனக்கு உதவி. கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையதல். அதை போன்ற பெருமை தரத்தக்கது வேறொன்றும் இல்லை. அந்த ஊர்லயே வாழ்ந்த ஜெகவீர பாண்டியன் தலையில் தூக்கி சுமக்கக்கூடிய மூட்டை அளவுக்கு எழுதியவர் ஜெகவீர பாண்டியன். யாரு? வீரபாண்டிய கப்பனுடைய பேரன். இல்ல பேரன் இல்ல, பேரனுக்கு பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேரனுக்கு கொள்ளு பேரன், எள்ளு பேரன். அப்படிப்பட்ட பெருந்தகை இந்த மதுரை என்பதிலே வாழ்ந்தார். ஏன்னா நான் அவருடைய காலடியிலே பல காலம் அமர்ந்திருக்கிறேன். எங்க ஊருக்கு வருவார். நான் இப்பொழுதும் அவர் பிறந்த மதுரையிலிருந்து பேசுகிறேன். ஆனால் அந்த காலத்தில் அவர் இங்கிருந்து அங்கு வருவார். அந்த ஜெகவீர பாண்டியர் தலையில் தூக்கி சுமக்கும் அளவுக்கு நூல்கள் எழுதியவர். அவரே கொண்டு போஸ்ட் பாக்ஸ்ல இதை போடுவார். ஒருத்தரை நம்ப மாட்டார். ஏன்னா போட மாட்டான். நானே அந்த அனுபவத்துல பார்த்திருக்கேன். என்னுடைய தபால் 6 நாள் கழித்து அவனிடமிருந்து பெறப்பட்டு மீண்டும் நானே கொண்டு செலுத்தக்கூடிய சூழல் இருந்தது. அதனால்தான் அவர்கள் நம்புவதில்லை. தெரிவிக்கவும் அப்படித்தான். இப்படி நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. யான் செய்யும் கடமையை முடித்தற்கு பிறர் கையை எதிர்பாரேன் என்னும் பெருமைக்கு இணையான பெருமை வேறு இல்லை என்று சொல்வதுதான். இப்படி நிறைய செய்திகள் இதில் இருக்கின்றன. கர்மம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டேன். இது என்ன பரிமேலழகர் உரை எழுதணும்? அதுக்கு இவ்வளவு எளிமையாக அவரே சொல்லையும் சொல்லி உரையையும் சொல்லி விடுகிறார். நீள்வினையால் நீளும் குடி என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி விரிந்த அறிவு என்னும் இரண்டும் கூடிய இடையறாத செயலால் ஒருவன் குடியின் வளமும் பெருமையும் உயரும். கொஞ்சம் கூட இடைவெளி விடப்படாது. அதுக்கு ஒரு குறள் வருது, பின்னால சொல்றேன். எப்படி விடாமுயற்சியோட இருக்கணுங்கிறதுக்கு பின்னால இதே அதிகாரத்திலே வருது. பெருமுயற்சியும் பேரறிவும் ஆண் என்ற இரண்டின் தொடர் செயல்பாட்டினால் ஒருவன் பிறந்த குடி மேம்படும். இது நுண்பொருள். ஒரு குடி மேம்பட்டு உயர தேவைப்படுவன 2 தான். இப்ப சொன்னதுதான். அதை கொஞ்சம் அழுத்தி சொல்ல போறோம், அவ்வளவுதான். எடுத்த செயல்களை இனிது நிறைவேற்றுவதற்கு இடைவிடாத முயற்சி வேண்டும். சில பேரு நான் ரொம்ப அதெல்லாம் பட்டுட்டேன், இனிமேலாம் அழ முடியாது அப்படின்னு மனசு தொய்வு அடைஞ்சிடும். அதுக்குதான் ஒரு ஊக்க மருந்து கொடுக்கிறார் திருவள்ளுவர். அப்படின்லாம் நினைச்சிடாதப்பா, தொடர்ந்து முயற்சி செய் என்று சொல்வதுதான். பெரும் முயற்சியும் ஒரு குடி மேம்பட்டு உயர தேவைப்படுவன 2 தான். அதுல 1, எடுத்த செயல்களை இனிது நிறைவேற்றுவதற்கு இடைவிடாத முயற்சி தேவை. இடையில தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. தொடர்ந்து செய், மனம் அழுத்து விடாதே. முடியவில்லை என்று உன்னுடைய முயற்சியை நிறுத்தி விடாதே என்று இடைவிடாத முயற்சி வேண்டும். 1. ஆன்ற அறிவு தேவை. அகன்ற அறிவுங்கிறது தான் அவர் திருவள்ளுவர் ஆன்ற அறிவுன்னு போட்டிருக்கார். அது
தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையில் அவர் போடுறார். 2 குறியில் வருகிற போது ஒரு ஒரு நெட்டெழுத்தை போட்டு குறைக்கலாம் ஒரு எழுத்தை அப்படின்னு ஒரு விதி சொல்றார் திருவள்ளுவர், தொல்காப்பியர். இப்ப பெயர்னு இருக்கு, எல்லாருமே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறது இல்லை, உன் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப பே யா என்கிற 2 குறில்கள் பே என்கிற ஒரு எழுத்தா வந்துருச்சு பாருங்க. அதான் இது அகன்றங்கிறது ஆ க ரெண்டும் ஆன்ற என்று வருகிறது. 2 குறில் சேர்க்கிறது. இது தொல்காப்பிய விதி. ஆன்ற அறிவு தேவை. அகன்ற என்ற சொல் ஆன்ற என வந்தது. ஒருவன் பரந்துபட்ட அறிவுடையவனாய் இருந்தால்தான் அவன் மேற்கொள்ளும் தொழில்கள் யாவும் சிறப்பாக நடைபெற்று பெரும் வருவாயினை வழங்கும். இங்கே ஆன்ற அறிவு என்று சொல்லப்படுவது என்ன என்றால், ஒரு வணிகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வணிகன், அவன் அண்ணன் தம்பியோடு சேர்ந்து எல்லோரும் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறது. அப்பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வணிகத்திலையும் வரலாம், குடும்பத்திலையும் வரலாம். அதை எப்படி சரி செய்வது என்பதை ஆன்ற அறிவின் மூலமாக, அகன்ற அறிவின் மூலமாக, எதை செய்தால் இதை சரி பண்ணலாம் என்கிற அனுபவ அறிவும் சேர்ந்தது என்பதை நாம் உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த அனுபவ அறிவு. அப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில பலரை பார்த்திருக்கலாம். மூத்த குடிமக்கள் இந்த மாதிரியான அனுபவ நிலைகளை நாம் நிறைய பார்க்கலாம். அப்படி சமாளிக்கின்ற பெருமக்களை. ஒருவனின் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் ஒருங்கிணைந்து தொடர்ந்த செயல்பட்டு கொண்டிருந்தால்தான் அவன் பிறந்த குடி நீண்டு உயரும் என்பதை நீள்வினையான் என்று முக்காலத்துக்கும் உரிய வினை சொல்லால் குறித்தார். எவ்வளவு அழகு பாருங்க. இடைவிடாத முயற்சி இருந்தால்தான் அந்த குடும்பமானது விளங்கும். எப்ப? முக்காலத்தும். நீளும் குடி, நீள்கின்ற குடி, நீளும் குடி என்று முக்காலத்திற்கும் வரும் என்பதை அந்த இடைவிடாத முயற்சி இருக்க வேண்டும். அந்த இடைவிடாத முயற்சியோடு மட்டுமல்லாமல் அவன் அனுபவத்தோடு கூடிய அகன்ற ஆழ்ந்த அறிவும் தேவை என்பதை எவ்வளவு அழகா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறது. என்னையா திருவள்ளுவர்! ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என 2 நீள்வினையாள் நீளும் குடி 3. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு வந்து உதவுமா? எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஒருவனுக்கு தெய்வம் மடிதட்டு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு வந்தா நான் தூக்குறேன் அப்படின்னு கொடுக்கும் சொல்றார். யான் என் குடும்பத்தின் நிலையினை மேம்படுத்துவேன் என்று சூளுரைத்து முயற்சி மேற்கொள்ளும் ஒருவனுக்கு தெய்வம் தன் வேட்டி இறுக கட்டிக்கொண்டு முன் வந்து உதவி செய்யும். இந்த தான் முந்துரும் என்கிற சீர்கள் 380வது குறள்லையும் 707ஆம் குறள்லையும் வருகிறது. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப உங்களை பார்த்தது தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வர்றது. ஆஹா, இப்பதான் உங்களை நினைச்சேன். என்னையா, உங்ககிட்ட தான் வரலான்னு நினைச்சேன். என்னன்னு சொல்லு. ஒரு 50,000 பணம் வேணும், அவசரம், வா வீட்டுக்கு வாத்துறேன். தெய்வம் அடிதட்டு தான் முந்துரும். ஒரு எளிமையான உதாரணம் சொல்லட்டுமா? நான் 5ஆம் வகுப்பு படிச்சேன். ஏன் கூட காந்தின்னு ஒரு பையன் படிச்சேன். அந்த காந்தி இல்ல, இந்த பையன் பேர் காந்தி. அவனுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணனும் 7ஆம் வகுப்பு. நான் 5ஆம் வகுப்பு, காந்தி 5ஆம் வகுப்பு. அவனுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணனும் 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவங்க குடும்பமும் பெருசு, எங்க குடும்பமும் பெருசு. ஆனால் அவர்கள் நெசவாளி குடும்பம்.
அதனால அந்த நெசவுல அதிக வருவாய் இல்லாதனால சரியாக உணவு கிடைக்கவில்லை குடும்பத்துல. அந்த 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு முயற்சி பண்ணான். அவன் பள்ளி விட்டு வந்ததற்கு பிறகும் விடுமுறை நாள்களிலேயும் பெற்றோருக்கு உதவி செய்வான் அந்த நெசவு தொழில். அதனால நெசவு ஒரு பாதி அளவுக்கு தெரியும். அவன் வீட்டுல சொல்லிட்டான், நம்ம குடும்பமும் பெருசு, எல்லாருக்கும் சரியா உணவு கிடைக்கல, நான் படிப்பை நிறுத்துறேன், எனக்கு ஒரு தறியை போட்டு கொடுங்க, நான் ஒரு தறியில் சம்பாதிக்கிறேன், எல்லோரும் நிறைவாக சாப்பிடணும். எவ்வளவு பெரிய பக்குவம் வருது பாருங்க. 6ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கான், 7வது படிச்சுக்கிட்டு இருக்கான். டிஸ்கண்டினியூ, இடை நின்றவர். 1961 60-61 எங்க அண்ணன் 11ஆம் வகுப்பு போயிட்டார். 7ல இருந்து 11. நானும் அந்த பையனோட தம்பியும் 9ஆம் வகுப்பு போயிட்டோம். இப்ப 4 வருஷம் இடைவேளை. குடும்பத்தை தூக்கி நிறுத்தி விட்டான். இவன் தறியில் உள்ள காசு பூரா சேமிப்பாக்கலாம். குடும்பம் ஓரளவுக்கு உயர்ந்தது. திரும்ப படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. திரும்ப போய் நின்னான் பள்ளியில. அந்த தலைமை ஆசிரியர் கேட்டார், ரொம்ப பெரிய பையனாக தெரிகிறாயே, சரி டிசி கொடு என்று. எந்த பள்ளியில் படித்த? இந்த பள்ளியில் தான் படித்தேன், டிசி கொடு. நான் டிசி வாங்கவில்லை, இங்கே தான் இருக்கிறது. இரு ஆசிரியர்கள் அங்கே உள்ளவர்களாம் அழைத்து இவருடைய டிசி எடுக்க சொன்னார். அதற்கு தாமதமாக டிசி பெற்றதற்கு ஒரு கட்டணம் இருக்கும். அப்பெல்லாம் 2 ரூபாய் இருக்கும். அந்த 2 ரூபாய், இதுக்கு ஒரு ஃபீஸ் ஒரு 22-24 ரூபாய் எடுத்துட்டு வா. அட்மிஷன் போட்டார். இப்ப அவன் தம்பி நானும் 9ஆம் வகுப்பு, அந்த பையனோட படித்த எங்க அண்ணன் 11ஆம் வகுப்பு, அவன் 7ஆம் வகுப்பிலே வந்து படிக்கிறான். எல்லோரும் எந்து பார்த்தார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம், அவன் குட்டி குட்டி பையனா இருக்கான். இவன் 11ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய பையன் 7ஆம் வகுப்பிலே வந்து சேர்கிறான். விடாமுயற்சி, படித்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தான். அந்த பக்குவம் ஒரு குடும்ப தலைவனுக்கு வர வேண்டிய பக்குவம் அந்த பையனுக்கு 7ஆம் வகுப்பிலேயே வந்து விட்டது. இதைத்தான் மடிதற்று தான் முந்துரும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். குடி செய்வல், என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பெற்றோர்கள் படுகிற துன்பத்தை அயராது உழைக்கிறார்கள், ஆனால் போதவில்லை. 7-8 குழந்தைகள், அவருடைய பெற்றோர்கள் என்று 11 பேர். என்ன செய்வான்? அவன் செய்த தியாகத்தின் மூலமாக யாரிடமும் பிச்சை கேட்கவில்லை, யாரிடமும் கையேந்தவில்லை. தன்னுடைய குடும்பத்தை நிலைநாட்டுவேன் என்று அந்த பையன் இறங்கினான் பாருங்கள். நான் அவனை வணங்கினேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய், உன் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாய். எவ்வளவு பெரிய தியாகம் உனக்கு இருக்கிறது மனசுக்குள்ள. இதுதான் தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று திருவள்ளுவர் சொல்ற. கூடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அடுத்து, சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. உயற்றுதல் எவ்வளவு அழகான சொல்லுவாருங்க. உய்வதற்கு தக்கவற்றை ஆய்ந்து செய்தலே உயற்றுதல். ஒருத்தன் உயர்வதற்கு ஆராய்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் செய்யலாம் என்று செய்கிற ஒரு முயற்சி இருக்கிறது, அது உயற்றுதல். சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியை தாழாது உயற்றுபவர்க்கு, தங்குடியை தாழாது உயற்றுபவர்க்கு சூழாமல் தானே முடிவெய்தும். எவ்வளவு அழகு பாருங்க, எவ்வளவு அழகு. தம் குடியை காலத்தாழ்வு இல்லாமல் மேன்மேல் உயர்த்தும் முயற்சி, அதான் தம் குடியை தாழாது உயர்த்துதல் செய்பவருக்கு சூழாமல் தானே முடிவெய்தும் அதற்குரிய வழியை அவர் ஆராய்வதற்கு முன்னரே அது வெற்றியாக அமைந்துவிடும் என்று சொல்லுகிறார். எல் எனும் முன்னே எண்ணெய் ஆவது போல, பருத்தி புடவையாக கிடைத்தது போல என்று மக்கள் வழக்கிலே சொல்லுவார்களே, அந்த அடிப்படையில் சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது விட்டான தூக்கி நிறுத்துறான் பாருங்க.
அந்த பயம் போல. அப்படி சூழாமல் தானே முடிவெய்தும். அதற்கான ஆராய்ச்சி அறிவினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் இவன் முயற்சி உடையவனாக இருக்கிறான், உழைப்பிலே உண்மை உறுதி உடையவனாக இருக்கிறான், தன்னுடைய ஆன்ற அறிவை பெருக்கிக் கொள்ள எண்ணுகிறான், தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்த விளைகிறான் என்று சொல்லி அவ கூட, அதான் அறம். அறம் என்று சொல்லுகிறமே கூடவே வரும்னு. இதுதாங்க அறம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதை காட்டுன்னா தெரியாது. உணரணும் உணரணும் உணர்ந்தால்தான் தெரியும். இதை காட்டுன்னா காட்ட முடியாது அறத்தை. அவனவன் உணரணும். 5 குற்ற மேலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்ற மேலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. 2 பாயிண்ட் தான். குற்ற மேலானாய் குடி செய்து வாழ்வானை. இந்த குடி செய்து வாழ்தல் எல்லா குரல்லையும் வரும். ஏன்னா இது குடி செயல் வகை. குற்றமேலான களங்கமற்றவனை, தன் குடியை உயர்வுரை செய்து வாழும் ஒருவனை மக்கள் யாவரும் உறவு கொண்டாட சூழ்ந்து வருவார்கள். இவனை ஃப்ரெண்டு பிடிச்சுக்கணும், இவனை நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று ஊரும் உலகமும் விரும்பும் என்று சொல்லுகிறார். களங்கமற்றவனாய் தன் குடியை உயர்வுரை செய்து வாழும் ஒருவனை மக்கள் யாவரும் உறவு கொண்டாடி சூழ்ந்து மகிழ்வர். நீங்க 957 இதோட சேர்த்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 96 குடிமையில. குடிமை குடி செயல் வகை. குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து. அங்கே களங்கம் தெரிந்ததல்லவா, அதிலேயாவது களங்கம் இருக்கும். இவனுடைய செயல்பாட்டிலே களங்கம் இருக்கக்கூடாது என்பதற்கு அங்கே எடுத்துக்காட்டை பார்த்தோம். நம்ம இப்ப 2 விதமா பார்க்கணும். திருவள்ளுவர் அப்படி பார்க்கிறார். ஒருவன் குற்றம் எழனாதல் வேண்டும். ஒருவன் குற்றம் எழனாதல் வேண்டும். இது எதிர்மறை வாய்ப்பாட்டால் கூறப்பட்டது. ஒருவன் குற்றம் எழனாதல் வேண்டும், எதிர்மறை. உடன்பாடு பாருங்க. ஒருவன் குடி செய்து வாழ்தல் வேண்டும். இது இயல்பா உள்ளது. ஒருவன் குடி செய்து, அது சில நேரத்துல உரைக்காது. அதுக்காக ஒருவன் குற்றமேலானாதல் வேண்டும். இப்போ உங்களுக்கு 7வது குறளுக்கு போய் பாருங்க. அப்ப நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு பார்த்தோம். இது எதிர்மறையா சொன்னாரு. அதை உடன்பாடா சொல்லணும்னா அல்லால எடுத்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் எளிது. 2 ஆசிரியர். ஒரு ஆசிரியர் இப்படி படிச்சா உருப்பட மாட்டடாங்கிறாரு. இது எதிர்மறையா சொல்றது. அவர் உருப்படத்தான் சொல்றாரு, ஆனா அவர் எதிர்மறையா சொல்றாரு. இன்னொரு ஆசிரியர், நீ இன்னும் நல்லா படிச்சின்னா நீ அடுத்த வகுப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றார். இது உடன்பாடு. இது திருவள்ளுவர் இங்க 2 விதமா சொல்றார். ஒருவன் குற்றம் எழனாதல் வேண்டும், எதிர்மறையாக சொல்றார். ஒருவன் குடி செய்து வாழ்தல் வேண்டும், இது உடன்பாடு. தன் குடியை உயரச் செய்து வாழ்தல் என்றும் தன் குடியை பாதுகாத்து வாழ்தல் என்றும் மணக்குடவர் திருக்குறளினுடைய முதல் உரையாசிரியர் சொல்லுகிறார். இதை அப்படியே வழிமொழிகிறார் பரிமேலழகர். ஒருவன் தன் குடியை உயரச் செய்து வாழ்தல் வேண்டும், அந்த குடி உயர்வதற்கு இவன் அந்த குடியை ஓம்பி வாழ்தல் வேண்டும், பாதுகாத்து வாழ வேண்டும் என்று மணக்குடவர் சொன்னதை அப்படியே பரிமேலழகரும் வழிமொழிகிறார் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். குற்றம் இயலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. அதாவது மற்றவர்கள் இவனை நட்பாக்கி கொள்வதற்கு உலகமே சூழும் என்று சொல்லுகிறார். நல்ல